ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பார்க்குறதுக்காக இம்பிக்கு தான் போக போகிறோம். அங்கே வந்து டைம் ஸ்கொயர் மாலில் தான் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். கேல் சென்டரில் இந்த போர்டில் பாருங்களேன், ஹாப்பி கிறிஸ்மஸை மலாய் லாங்குவேஜில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு ஸ்பெல்லிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை நாங்கள் 2 பேரும் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோமா, உடனே ட்ரெயின் வந்துடுச்சு. ட்ரெயின் ஏறி கிளம்பி அங்கே பார்த்தா என்ன கூட்டங்க. போய் பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே ஒரே ஃபோட்டோ ஷூட்டு தாங்க. நாங்கள் தான் இப்படின்னு பார்த்தா நம்மளையும் தாண்டி நிறைய பேர் இருக்காங்கடான்ற மாதிரி இருந்துச்சுங்க. சுற்றி சுற்றி ஃபோட்டோ ஷூட் தாங்க. எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். அந்த ரூஃபே தொடுற அளவுக்கு இருக்குது. அவ்வளோ பெரிய ட்ரீ. இது வந்து நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2022லேயும் இதே மாதிரி தான் ட்ரீ ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாலில் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே டிஃப்ரெண்ட்டாக டெக்கர் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்துட்டு டாப் டு பாட்டமுங்க, இந்த பாருங்களேன், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோடது எவ்வளோ அழகாக தெரியுது இல்லைங்க. அந்த கீழே இருந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது எல்லாமே அழகாக ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே சின்ன சின்ன ஷாப் எல்லாமே இருந்துச்சு. ஒரு கேண்டி ஷாப்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு பெயிண்டிங் ஷாப்பு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கிஃப்ட் பாக்ஸே எவ்வளோ பெருசு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன். அதோடய கலர் பாருங்களேன், எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா சுற்றி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தாங்க இருந்தது. நாங்கள் ஒரு பக்கம் போனால் எங்களுக்கு பின்னாடி ஒரு லைன் நிற்கிதுன்ற மாதிரி தான். அவ்வளோ அழகாக எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் விடாமல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. பார்த்துட்டே இருக்கலாம் போல தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன கிறிஸ்மஸ் சர்ப்ரைஸ் நாங்கள் வச்சுருந்தோம். என்னென்னா வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ட்ரீட் கொடுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவில் இருக்கிற கம்பெனியில் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயருக்கும் வந்துட்டு ஒரு ஸ்மால் கிஃப்டாக வந்து ப்ளம் கேக்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்த கம்பெனியில் அந்த மாதிரி எந்த ஒரு கிஃப்ட்டுமே தரலிங்களா, அதனால் நாங்களே எங்கள் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்துட்டு ஸ்னோமேன் மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பேஸ்ட்ரி தான் அது. அது வந்து ஒரு கப் கேக் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்துட்டு என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குதோ ஒரு சாம்பிள்ஸ் எல்லாமே ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அதிலிருந்து குழந்தைங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்க அவ்வளோ அழகாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. அது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருந்துச்சு, அதுக்கப்புறமா செர்ரி ஃப்ளேவர் இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து குனாப்பா ஃப்ளேவரில் ஒன்று வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்தா ஃப்ளேவரில் 2 வாங்கியிருந்தோம். இது வந்து எப்படிங்கன்னா 5 வாங்கினா 1 ஃப்ரீ தான், அந்த மாதிரி ஒரு ஆஃபரில் தான் வாங்கியிருந்தோம். இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல, ஆனால் மில்க் ப்ராடக்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு மட்டுமே. அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அது பார்க்குறதுக்கே எனக்கு பிரிக்க மனசே வரலைங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக லோட்டஸ் மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே அவங்க ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.